Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவண்ணைநல்லூரில் அருகே கொண்டசமுத்திரம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தை பயன்படுத்தும் மோதலில் மாற்றுத்திறனாளி மீது லாரியிலிருந்து ஜல்லிக்கற்கள் கொட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், இந்த வீடியோ காட்சியில் பதிவாகி இருக்கும் அந்த நிகழ்வின் பின்னணி என்ன? மேலும் இந்த புறம்போக்கு நிலம் குறித்த இந்த தகராறின் பின்னணி என்ன? முழு விவரம். வணக்கம் கனகதாரா. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை அருகே உள்ள கொண்டசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பார்த்திபன் தன் வீட்டிற்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தினை கடந்த 80 ஆண்டுகளாக பராமரித்து வருகிறார். இந்த இடத்தை அதே கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன், ஜெய்சங்கர் ஆகியோர் அபகரிக்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் சிலம்பரசன், ஜெய்சங்கர் ஆகியோர் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்ட முயன்று ஜல்லிக்கற்களை கொட்டியுள்ளனர். இதனை மாற்றுத்திறனான பார்த்திபன் தடுத்த போது அதை கண்டுகொள்ளாமல் லாரி ஓட்டுநர் கொட்டியே தீர்வு என்று கொட்டியுள்ளார். ஜல்லியை கொட்டக்கூடாதென பார்த்திபன் தரையில் அமர்ந்து ஜல்லிக்கற்களை கொட்டாமல் தடுத்துள்ளார். இருப்பினும் மாற்றுத்திறனாளி மீது ஜல்லிக்கற்களை லாரியோடு அப்படியே கொட்டியுள்ளனர். ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டதால் காயமடைந்த பார்த்திபன் மீட்டு திருவண்ணாமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக திருவண்ணாமலை காவல்துறை பார்த்திபனின் மனைவி சுமதி புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளி மீது ஜல்லிக்கற்களை கொட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார். Hey!